கொடைக்கானலில் கோடை விழா 61வது மலர் கண்காட்சியுடன் தொடங்கியுள்ளது. இ-பாஸ் நடைமுறைகளால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்தே காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கார்த்திக் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கொடைக்கானலில் மலர் கண்காட்சி துவங்கினாலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்னவோ மந்தமாக தான் இருக்கிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் உள்ள மலர் கண்காட்சி மைதானத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக 70,000 மலர்களை கொண்டு கொய்மலர்களை கொண்டு 7 தத்ரூபமான உருவங்கள், அதாவது சேவல், மயில் உள்ளிட்ட 7 தத்ரூபமான உருவங்கள் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது காய்கறிகளை வைத்து பல்வேறு காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அரங்குகளானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து கொடைக்கானலுக்கு இந்த வார விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எண்ணியிருந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்தே இருக்கிறது. மேலும் கொடைக்கானல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த மலர் கண்காட்சியை தற்போது கண்டு ரசித்து வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கேட்கலாம். வழக்கமாக அந்த கொரோனாலிருந்து எங்கேயும் வெளியில் போகல, இந்த வருஷம் தான் வெளியில் போகலான்ட்டு வந்தோம். இந்த மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடுகள் நல்லா விரிவாக பண்ணியிருக்காங்க, சிறப்பாக இருக்குது. வழக்கத்தை விட இந்த தடவை கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக பார்க்க முடியுது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, ஏற்பாடுகள் நல்லா பண்ணியிருக்காங்க. மலர்கள், நிறையா மலர்கள், மழை இந்த 2 நாள் நல்லா பெய்யாதனால மலர்கள் எல்லாமே நல்லா பூத்து நல்லா அழகாக இருக்குது. மயிலிருந்து மிகப்பெரிய விலங்குகள் வரைக்கும் தத்துருவமாக காட்சி சிறப்பாக இருக்குது. இன்றைக்கு நேற்று நாங்கள் வந்தோம். இன்றைக்கு மிக ஏற்பாடு, தமிழக அரசு ஏற்பாடு சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் அரசுக்கு வாழ்த்து சொல்லியும் மக்களுடைய கூட்டம் நிறைவாக இருக்குது, பரவாயில்ல. ஏன்னா இந்த இ-பாஸ்னால தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. பூங்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் கூட நடைபெற இருக்கிறது. முதன்முறையாக கொடைக்கானல் மலர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறும் என்று இன்று தெரிவித்திருக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த மலர் கண்காட்சியை தொடர்ந்து படகு போட்டி, நாய் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு கண்காட்சிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் கொடைக்கானல் கோடை விழாவில் அரங்கேற இருக்கிறது. மேலும் இந்த கோடை விழாவை அனுபவிக்க கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரக்கூடிய நாட்களில் நாச்சு அதிகரிக்கும் என்று உள்ளூர்வாசிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைய நிலையை பொறுத்தவரையில் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைவாக தான் இருக்கிறது. கனடாவில் துலிப் மலர் கொண்டாட்டம் தொடங்கியிருக்கும் நிலையில் ஒட்டாவா பூங்காவில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் காட்சியை காண நாள்தோறும் ஏராளமானோர் அங்கு வருகை தருகின்றனர்.